உங்களுக்கு திறமை இருக்கு, உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலீடு பண்றதுக்கு காசு இருக்காது. ரைட்டா? நீங்க மட்டும் இல்லங்க, இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேங்க்குக்கு போயிட்டு லோன் கேட்டா உங்களுக்கு என்ன அசெட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஷூரிட்டிக்கு யாரை நாங்க நம்பி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்மளே கேள்வி கேட்பாங்க. இதனால ஒரு மிடில் கிளாஸ் மக்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்ட ஒரு காலமும் இருந்துச்சு. ஆனா 2015க்கு அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே உதவியா இருந்த திட்டம் தான் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இதோட முக்கிய நோக்கமே பணம் இல்லாதவங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது தான். இந்த திட்டம் இந்தியால ஸ்டார்ட் பண்ணி 11 வருஷத்துக்கு மேல ஆக போகுதுங்க. இது மூலமா 40 லட்சம் கோடி கடன் கொடுத்திருக்காங்க. அது மூலமா 57 கோடி மக்கள் பாத்தீங்கன்னா அது மூலமா பயனடைஞ்சிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா 12 கோடி மக்கள் பாத்தீங்கன்னா இதுல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் 3,23,064 கோடி பாத்தீங்கன்னா கடன் கொடுத்திருக்காங்க. சின்ன சின்ன கடைக்காரங்க, ஆட்டோக்காரங்க, லோடு வண்டி வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, பால் பிசினஸ் பண்றவங்க, கோழி பண்ணை வைக்கிறவங்க, மீன் வளர்ப்பு, விவசாயம் முதற்கொண்டு இது மூலமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. கைஸ், இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்த இந்த இந்தியன் கவர்மெண்ட் பண்ண இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.